நடந்த ஒரு சம்பவம். அதாவது பவுன்சர் வந்து ஒருத்தர் வந்து தூக்கி போட்டார் இல்லையா வெளியே. இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல பிக் ஷோ வந்து ரேமஸ்டர் தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டார். அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கேட்கப்பட்டது. விஜய் அவர்கள் மீதும் பவுன்சர் மீதும் கிட்டத்தட்ட 3 பிரிவுகளில் வழக்கு போட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் காரசாரமாக எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா விழுப்புரத்தை சேர்ந்த அஜய்னு ஒருத்தர் வந்து வராரு. நான் தாங்க அது தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வராரு. என்னடா இது முன்னாடி ஒருத்தர் சரத்குமார் பேசினா பார்த்தா அஜய்னு ஒருத்தர் வராரு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். பொய்யான நியூஸை பரப்புறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கும் மேற்பட்டவங்களை இப்படி தான் தூக்கி வீசினாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானதோட அந்த டைம்ல கடுமை விமர்சனம் பண்ணாங்க. திடீர்னு இப்போ எப்படி பல்கி அடிச்சாங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு அரசியல் கட்டமைக்கலாம் நினைச்சவங்களுக்கு அதுல வந்து புஷ்வானமா போச்சு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நிலுவையில் இருக்கு. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பொதுமக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, உங்களோட ரசிகர்கள்ட்ட, கட்சியினுடைய உறுப்பினர்கள்ட்ட, உங்களை பார்க்க வரணுங்கிறவங்கள்ட்ட நடந்துக்கூடிய ஒரு விதம் ஒன்று இருக்கு இல்லையா, இது நம்மளே மாநாட்டில் அனுபவிச்சோம். என்ன அப்படின்னா, இந்த வழக்கு கொடுப்பதன் மூலமாக, அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக பவுன்சர்களை வந்து நாளைக்கு யாராவது வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகாத விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதை வந்து வேணும்னே திமுகவை சார்ந்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீதும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உங்களுடைய தொண்டர்களை இன்னும் நீங்கள் அரசியல்படுத்தவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இப்போ வரைக்குமே இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்குமே இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். பவுன்சர்கள் எல்லை மீறல், பாடம் கட்டாரா விஜய் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக அந்த விஷயங்களை பேசுறாங்கன்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பொய்யான நியூஸை பரப்புறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய செய்திகள், ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, சமீபத்தில் கரெக்டாக ஆகஸ்ட் 21 மதுரையில் மாநாடு நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக ஐத்தமிழும் களத்தில் இருந்தோம். அந்த மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது பவுன்சர் வந்து ஒருத்தர் வந்து தூக்கி போட்டார் இல்லையா வெளியே. இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சில் பிக் ஷோ வந்து ரேமஸ்டர் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டார். அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கேட்கப்பட்டது. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு திடீர்னு ஒரு தம்பி வந்து கேஸ் கொடுத்தார். என்னை தான் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி. பெரம்பலூர் பெரியம்மா பாளையத்தை சேர்ந்த சரத்குமார் அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தார். நான் தான் அது, என்னை தான் தூக்கி போட்டாங்க, உடல்ல பல்வேறு இடங்கள்ல எனக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரிலாம் கேஸ் கொடுத்திருந்தார். இவர் என்ன செஞ்சிருந்தானா, அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல எங்க அம்மா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இது அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டார். வீடியோ போட்டு ஒரு கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இவர் என்னடா வாண்டடா போய் கேஸ் கொடுத்தான்னு சொல்லும்போது சில சந்தேகம் வந்துச்சு. பலருக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சு. அதற்கு பிறகு என்னன்னா, இந்த கேஸையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் மீதும் பவுன்சர் மீதும் கிட்டத்தட்ட 3 பிரிவுகளில் வழக்கு போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இது மதுரையில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால மதுரை கூட கோயிலில் இந்த வழக்கை வந்து மாத்திட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் காரசாரமாக எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா விழுப்புரத்தை சேர்ந்த அஜய்னு ஒருத்தர் வந்து வராரு. நான் தாங்க அது தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வராரு. என்னடா இது முன்னாடி ஒருத்தர் சரத்குமார் பேசினா பார்த்தா அஜய்னு ஒருத்தர் வராரு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். நம்ம ஆளுங்க தான் ஒரு சின்ன போஸ்டர் கொடுத்தாலே வந்து உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் டீகோட் பண்ணுவாங்க இல்லையா. மாநாட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு டீகோட் பண்ணி இவர் தான் அவர் தான்ங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க. ஃபைனலைஸ் பண்ணி இந்த மேட்டர் வெளியே வரும்பொழுது அஜய்குமார் தான் அந்த இடத்துல வந்து தூக்கி வீசப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லாராலையுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு, யாரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஆஃப்லைன் மூடுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விமர்சனம் பண்றதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. வழக்கம் போல விஜய் அவர்கள் அரசியல் பேசல, முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட் வேலையான பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கிற டைம்ல சில இந்த வாடகை வாய்கள்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 2-3 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்படி ஒருத்தர் பண்ணலாமா, ஆக்சுவலாக அந்த பவுன்சர் பண்ணது மிகப்பெரிய தவறு, சட்டப்படியே
தப்பு. விஜய் அவர்கள் அந்த மேடையிலேயே விஜய் அவர் வந்து அவர் கண்டிச்சு பின்னாடி அனுப்பியிருப்பாங்க. அது ஒரு சம்பவம் தானே தவிர அந்த ரேம்ப் வாக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கும் மேற்பட்டவர்களை இப்படி தான் தூக்கி வீசினாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னா உள்ளானதோட அந்த டைம்ல கடுமை விமர்சனம் பண்ணாங்க. திடீர்னு இப்ப எப்படி பல்ட்டி அடிச்சாங்க அப்படின்னா அது அஜயோ சரத்குமாரோ அது தூக்கி போட்டது தப்பு தானே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொந்த கட்சியினுடைய உறுப்பினரையே தூக்கி போட்டாங்க, கட்சியை நம்பி வந்த ரசிகரையே தூக்கி போட்டாங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே ஒரு படி தாண்டி இல்ல யார் தூக்கி போட்டாலும் தப்பு, இந்த நேரத்தில் எங்க மனித அமைப்புகள் எல்லாம் எங்க போச்சு, மனித உரிமை மீறல் நடந்துருச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா திடீர்னு இந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டா லைம் லைட்ல விஜய் அதை விரும்புறாரா இல்ல இவங்க வந்து விஜயை லைம் லைட்ல வச்சுக்க விரும்புறாங்களான்னு தெரியல. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பிளஸோ மைனஸோ ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வகையில பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் இதை வச்சு ஒரு அரசியல் கட்டமைக்கலாம் நினைச்சவங்களுக்கு அதுல வந்து புஸ்வானமா போச்சு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நிலுவையில் இருக்கு. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ரேம்ப் வாக் வைக்கிறதா இருக்கட்டும், பவுன்சர்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இப்ப இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இந்த தேவை விஜய் அவர்களுக்கு இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மத்திய அரசே வந்து பாதுகாப்பு பிரிவு கொடுத்திருக்கும் பொழுது பவுன்சர்ஸ் ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வச்சாங்க. பவுன்சர்ஸ் வைக்கிறது அவர் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, உங்களோட ரசிகர்கள்ட்ட, கட்சியினுடைய உறுப்பினர்கள்ட்ட, உங்களை பார்க்க வரணுங்கிறவங்கள்ட்ட நடந்துக்கூடிய ஒரு விதம் ஒன்று இருக்கு இல்லையா? இது நம்மளே மாநாட்டில் அனுபவிச்சோம். என்ன அப்படின்னா மாநாடு நடப்பதற்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட 3 நாள் நம்ம களத்தில் இருந்தோம். 2வது நாள் நம்ம மாநாட்டுக்கு போகும்போது டோட்டலா மாநாடு உள்ள யாரையுமே அனுமதிக்கல. அதாவது மாநாடு நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு பார்த்தா மாநாட்டில் யாருமே அனுமதிக்கல. அந்த நேரத்தில் வெளியே பவுன்சர்ஸ் தான் நிப்பாட்டி வச்சு அவங்க பேசுற தொனி, பேசுற விதமே ரொம்ப வியர்டா இருந்துச்சு. பாத்துட்டீங்களா கிளம்புங்கன்ற மாதிரி பேசுனது, இதெல்லாம் வந்து ஒரு மீடியாவே இப்படிதான் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அப்போ நார்மல் பீப்புள்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது வன்மையாக கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இதை அவர்கள் விஜய் கண்டிச்சாரான்னு தெரியல. கண்டிக்கலன்னா நிச்சயமா அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. உங்க கட்சி தொண்டரையே வந்து பவுன்சர்ஸ் வெளியே போடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் பொழுது பவுன்சர்களை கண்டிச்சோ இல்ல மக்களுக்கு அறிவுரை சொல்லியோ இல்ல உங்க தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லியோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில்ன்றது தெரியல. அதே போல அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் 50% வந்து வரியை வந்து அதிகமாக்கிட்டாருன்னு சொன்ன உடனேயே 4 பக்கத்துக்கு அறிக்கை விடக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அறிக்கையா அவர் எதுவும் விடல, இல்ல ஏன் இதை வழிகாட்டல அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர்கள்ட்டே விட்டுரும். ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து இந்த விஷயங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டே நம்ம இதை விட்டுரும். 2வது பவுன்சர் கலாச்சாரம் சமீப காலங்களிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாகவும் அது வந்து ஒரு விமர்சன பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல மக்கள் கிட்ட அவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை, நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்கிற மாதிரி நீங்க எங்களை தாண்டி எது வந்துட முடியாது, ஏதோ எல்லையில தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துற அளவுக்கு அவங்க தங்களை நினைச்சுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இது பவுன்சரை இந்த நியமிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இதை சரியான முறையில் அவங்களுக்கு வழிகாட்டல அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே கட்சிக்குள்ள மாறுங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. கூடுதலாக இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டது ஒரு அரசியல்வாதி அவர் வழக்கு சந்திக்கிறதுங்கிறது தனிப்பட்ட விஷயம். ஆனா பவுன்சர்கள் மீது வழக்கு போடுவது அப்படிங்கிறது அந்த பவுன்சர் நிறுவனத்தையே வந்து மிரட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை அங்கேயே முடிச்சு விட்டுருக்கணும். இது வந்து வழக்கா கொடுத்தாங்க, ஓகே, அது கொடுக்கறதுக்கான அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த வழக்கு கொடுப்பதன் மூலமாக, அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக பவுன்சர்களை வந்து நாளைக்கு யாராவது வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு த்ரெட்டனிங் பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகாத விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதை வந்து வேணும்னே திமுகவை சார்ந்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் கூடுதலாக வைக்கப்படுகிறது. அது அடுத்து இந்த ரேம்ப் வாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்பொழுது இன்னும் அவர் என்ன ஆடியோ லான்ச்சா நடத்திட்டு இருக்காரு, இல்ல அவர் என்ன சினிமாவில் ஏதாவது ஷூட்டிங் எதுவும் நடத்திட்டு இருக்காரா, இல்ல வந்து படத்தோடைய ப்ரொமோஷன் ஒர்க் எதுவும் பண்ணிட்டு இருக்காரு, அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வந்துட்டாரு, நீங்க ரேம்ப் வாக்குன்னு வைக்கிறதுனால தான் மக்கள் ஏறி வரதுக்கு முயற்சி பண்றாங்க, அதை நீங்க தவிர்த்து இருக்கலாம் என்ற மாதிரி அறிவுரைகளும் சொல்லப்படுகிறது. அதை விஜய் ஏற்பாரா ஏற்க மாட்டார்ன்றது அவருக்கே வெளிச்சம். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாடி விஜய் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய விக்கிரவாண்டி விசாரணையினுடைய நடந்த அந்த முதல் மாநாட்டிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்தாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க வந்து தவிர்த்துக்கலாம்ல, தவிர்த்துக்கிட்டா இந்த மாதிரி சூழல் இப்ப மறுபடியும் 2வது மாநாட்டில் இந்த பிரச்சனை நடந்திருக்காது இல்லையா? ஆனா மீண்டும் மீண்டும் இதை செய்வதன் மூலமாக விஜய் அவர் விரும்புறாருங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுகிறது. இது ஒரு பக்கம் விமர்சன பார்வையில நம்ம பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு நல்ல சூழலை உருவாக்குமான்னு கேட்டா, ஏன்னா தொடர்ச்சியா விஜய் அவர்கள் மீதும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களை இன்னும் நீங்க அரசியல் படுத்தவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இப்ப வரைக்குமே இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்குமே இருக்கு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக வெளியே இந்த சமூக வலைதளங்கள் வருவது என்பது இது ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சியாக இருக்காதுங்கிற மாதிரி விமர்சனங்கள், அந்த விமர்சனத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலை தான் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிற சந்தேகமும் நமக்கு ஏற்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான சம்பவங்களை தவிர்த்துட்டு அதே போல மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் நம்ம ஃபீல்டில் இருக்கும்போதே 2 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் பேனர் கட்டும்போது ஷாக்
சாக்கடிச்சு இறந்த ஒரு செய்தியும் நாங்கள் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அதே போல் இன்னொருத்தரும் மாநாட்டுக்குள்ளேயே இறந்தாரு. அதுக்கு பின்பாகவும் 2 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த மாநாட்டில். இதை ஒரு அறிக்கையாக அவங்க சமூக வலைதளங்களில் போட்டிருக்காரு விஜய் அவர். வெறும் இந்த ட்வீட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் மாநாட்டில் இதை ஒரு தீர்மானத்தில் வாசிச்சிருக்கலாம். உங்கள் கட்சிக்காக வந்தாங்க, உங்கள் கட்சிக்காக உழைச்சாங்க, உங்கள் கட்சிக்காக பாடுபடுறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க அந்த இடத்துல தான் இறந்துருக்காங்க, மாநாட்டில் தான் இறந்துருக்காங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு அறிக்கையாக கூட சொல்லலை, இல்லை மாநாட்டில் ஒரு இரங்கல் செய்தியாக கூட நீங்கள் போடலை அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்கள் சரியான முறையில் அரசியல் நீங்கள் செய்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கும் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் மாநாட்டுக்கு பிறகாக எழுந்திருக்கிறது. பல விஷயங்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. விமர்சனம் செய்யக்கூடியவங்க ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது, ஜங்கல் ஜங்கல்னு கத்துன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும். அதற்கு கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் மாதிரியான நபர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும் சொல்லி தொடர்ச்சியாக ஒரு தரப்பு விமர்சனத்திற்காகவே அவங்க ஃபுல்லாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாலிசி மேக்கிங் வைஸாக திமுக செய்யக்கூடிய விமர்சனங்கள், உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, அதை இன்னும் விஜய் அவர்கள் விளக்கலன்னு சொல்லி வைக்கக்கூடிய விமர்சனங்களோட சேர்த்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலையில் போட்டு சுமக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா வழக்கம் போல இங்கே வைக்கிறாங்களே விமர்சனம், ரசிகர்கள் தான் ஃபுல்லாகவே ரசிகர் கூட்டமாக வச்சிருக்காங்க, அணில்கள் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க இல்லையா? இதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலையாகத்தான் இது இருக்குமே தவிர இதை விஜய் அவர்கள் சரியான முறையில் வடிவமைத்து சரியான முறையில் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்படி பல பிரச்சனைகளும் இருக்கு. இது விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறதெல்லாம் அவருடைய கையில் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது அவருக்கான சவால். அடுத்து செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அப்ப தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு, மக்களை போய் நேரடியாக போய் சந்திக்க போறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் விமர்சன பார்வையோடு பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. பல முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா மாநாட்டில் எதையுமே பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணல. ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட வச்சிருக்கிறாங்களோங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ இந்த சுற்றுப்பயணத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, அடுத்த 3 மாசத்துக்கு என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ண போறாரு, என்னென்ன மக்கள் பிரச்சனை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் தெளிவுபடுத்த போறாரு, ஆளும் கட்சிக்கு ஆளக்கூடிய திமுக கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன மாதிரி அழுத்தத்தை கொடுக்க போறாருங்கிற பல கேள்விகள் $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு, எப்படி பதில் சொல்ல போறாரு, இந்த பதில் மக்களிடத்தில் எப்படி எடுபட போகிறது, இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது எந்த மாதிரியாக கட்டமைக்கப்பட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகாக தான் ரொம்ப தெளிவாகவே எல்லாருமே புரிய வருங்கிற செய்தியும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.